ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்எல்எம்ல பேராமீட்டர் பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேராமீட்டர்னா என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று நம்ம ட்ரைனிங் பேராமீட்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரிங்க இன்ஃபரன்ஸ் பேராமீட்டர்னு இருக்குது. சரி, ட்ரைனிங் பேராமீட்டர் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு மாடல் பேராமீட்டர்ஸ் சொல்லலாம். ஸோ அந்த மாடல் பேராமீட்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்எல்எம் உங்களுக்கு இந்த இனிஷியல் ஸ்டேஜில் ட்ரெயின் பண்ணுறப்பவே உங்களுக்கு அது கான்ஃபிகர் பண்ணிடுவாங்க. ஸோ செட் பண்ணிடுவாங்க. அதில் தான் மொத்தம் 2 இருக்குங்க. வெயிட்ஸ் அண்ட் பயாஸ்ன்னு இருக்கு நம்ம பார்த்து ஏற்கனவே. சரி, 2வது டைப்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபரன்ஸ் பேராமீட்டர்ஸ்னு சொல்லலாம். ஆர் என்ன சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு ஜெனரேஷன் ஹைப்பர் பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. இந்த ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் ஆர் உங்களுக்கு இன்ஃபரன்ஸ் பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டைப் இருக்குது. 4, 5 டைப் இருக்குது உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஸோ மெயினாக இந்த பேராமீட்டர் எல்எல்எம்ல பேராமீட்டர் என்பது எல்எல்எம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறது இந்த பேராமீட்டர் தான் உங்களுக்கு எப்பவுமே நம்ம எல்லாரும் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா நம்ம எப்படி கேட்குறோமோ அதை பொறுத்து அமையும் உங்களுக்கு. ஒரு 50 வேர்ட்ஸில் எனக்கு ஒரு எஸ்ஏ எழுதி கொடுன்னா எழுதி கொடுக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு 200 வேர்ஸில் எழுதி கொடு அப்படின்னு எழுதி கொடுக்கும் உங்களுக்கு. ஒரு கிட்ஸுக்கு நீங்கள் ஒரு சென்னை சிட்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது மாதிரி உங்களுக்கு ஒரு எஸ்ஸே எழுதி கொடுக்கும் உங்களுக்கு. அதே ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் ஒரு டெக்னிக்கல் டயக்ராம் எழுது அப்படின்னா அது மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுங்க. ஸோ யூஸரோட எக்ஸ்பெக்டேஷன் தகுந்தாப்புல எல்எல்எம் எப்படி உங்களுக்கு ஓகேங்களா ஃபைன் டியூன் பண்ணி எப்படி பிஹேவ் பண்ணுது, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, அதை டிஃபைன் பண்ணுறது நம்ம இந்த பேராமீட்டர் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே உங்களுக்கு எல்எல்எம் டிஃபைன் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன பண்ணுங்க 7B 8B 12B அப்படின்னுவாங்க. பின்னா பில்லியன்ஸ் ஆஃப் பேராமீட்டர் அப்படின்னு தான். அப்போ ஒரு எல்எல்எம்மோட சைஸ் எதை பொறுத்து இருக்குன்னா அது எவ்வளோ பேராமீட்டர் அதுக்கிட்ட இருக்குது அப்படின்னு பொறுத்து தான் இப்போ இருக்க உங்களுக்கு சாட் ஜிபிடி, ஜெமினி, கிளாட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்லேயே உங்களுக்கு ஃப்ரண்டியர் மாடல்ஸ்னு சொல்லலாம் உங்களுக்கு ஏன்னா இதெல்லாம் பப்ளிக் யூஸ் பண்ணுறது. இதுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.2 ட்ரில்லியன் பேராமீட்டர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி 3 ஆர் 4 ட்ரில்லியன் பேராமீட்டர்ஸ்லாம் உங்களுக்கு இந்த ஓகேங்க ஃப்ரண்டியர் மாடலில் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது உங்களுக்கு ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் ஆர் இன்ஃபரன்ஸ் பேராமீட்டர்ஸ் சொல்லலாம். ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. So temperature setting in a large language model control how random or focused its response are. ஒரு எல்எல்எம் எவ்வளோ உங்களுக்கு ஃபோக்கஸ்டாக கிறிஸ்பாக உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கொடுக்கணுமா, இல்லை அதுவே உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு எலாபரேட்டாக இதை செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேங்களா அதுவே உங்களுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி 4, 5 ஆப்ஷன் கொடு அப்படின்னு சொல்கிறோமா, அதுதான் உங்களுக்கு சொல்கிறது ஓகேங்களா. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுவோம் உங்களுக்கு சுருக்கமாக ஒரு 1 வேர்டு ஆன்சர் இருக்குன்னு வச்சுங்க ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணோம் உங்களுக்கு 1 வேர்ட் ஆன்சர் இல்லாட்டி உங்களுக்கு ஒரு ஓகேங்களா ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் இருந்ததுன்னு நம்ம என்ன பண்ணோம் அதுக்கு போயிட்டு ஒரு பக்கமாக எழுத மாட்டோம். ஏன்னா அது 2 மார்க் அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா சும்மா ஒரு சென்டென்ஸில் நம்ம முடிச்சிருவோம் உங்களுக்கு அதே நீங்கள் எஸ்ஏக்கு பார்த்தோன்னா 15 மார்க் கொடுப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் 2 பக்கத்துக்கு கூட எழுதுவோம் ஓகேங்களா. இப்போ எவ்வளோ ஃபோக்கஸ்டாக உங்களுக்கு எழுதணும் கொடுக்கணும் ஆன்சர் கொடுக்கணும், இல்லாட்டி எவ்வளோ க்ரியேட்டிவிட்டாக உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கணும் அதை டிசைன் பண்ணதான் உங்களுக்கு இந்த டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு சில பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க ஆக்டர்ஸை டயல்னு சொல்லலாம். இது இந்த லோவர் த நம்பர் the more predictable the response, higher the number the more varied and creative answer become அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஸோ டெம்பரேச்சர் பேராமீட்டர் வேல்யூ செட் பண்ணுறப்போ லோவர் வேல்யூவாக இருந்தது அப்படின்னா அது என்ன பண்ணும் உங்களுக்கு அந்த எல்எல்எம் ப்ரைஸஸை ஷார்ட்டாக உங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கும் உங்களுக்கு. அதே நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரு 2 பக்கத்துக்கு ஒரு எஸ்ஏ எழுதி கொடு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஒரு கிரியேட்டிவாக அது எழுதி கொடுக்கும் உங்களுக்கு. அது எப்படி அது இன்டர்னலாக எப்படி செட் பண்ணுது அப்படின்னா டெம்பரேச்சர் வேல்யூ தான் உங்களுக்கு செட் பண்ணுதுன்னு சொல்லலாம். So how it works in பார்த்தீங்க அப்படின்னா when generating the text, the model looks at all possible next word and their possibility. A lower temperature means the model pick up the most likely word. The higher temperature let the model explore other less likely word which can lead to a surprising, funny and even strange output அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஒரு எல்எல்எம் கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு சினாரியோ கொடுத்துட்டு இந்த சினாரியோக்கு எனக்கு சொல்யூஷன் கொடு ஆனால் கிறிஸ்பாக கன்சைஸாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்டாக கொடுக்கும் உங்களுக்கு கரெக்டாக கொடுக்கும் உங்களுக்கு. இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு ப்ரொவைட் மீ இந்த சினாரியோக்கு இந்த இஷ்யூக்கு எனக்கு 4, 5 ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் கொடு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது மாதிரி கொடுக்கும் உங்களுக்கு அப்போ ஒரு எல்எல்எம் எவ்வளோ ஓகேங்க ஒரு கன்சைஸாக உங்களுக்கு ப்ரிடிக்டபிளாக ஒர்க் பண்ணணும், இல்லை எவ்வளோ க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம அது எப்படி டிசைட் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் வேல்யூ தான் செட் பண்ணுது உங்களுக்கு.
ஸோ அப்போ இந்த டெம்பரேச்சர் வேல்யூ எப்படி செட் பண்ணுது அப்படின்னா, நம்ம குடுக்குற ப்ராம்ப்ட்ட வச்சு தான் அது என்ன பண்ணும் உங்களுக்கு டெம்பரேச்சர் வேல்யூ வந்து செட் பண்ணிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் போயிட்டு நீங்க என்ன பண்ணும் உங்களுக்கு ஒரு ஓகேங்களா, ஒரு ஷிப்ப பத்தி ஒரு என்ன பண்ணும் ஒரு 2 லைன்ஸ்ல இல்ல ஒரு 10 வேர்ட்ஸ்ல வந்து எனக்கு ஒரு ஓகேங்களா ஆன்சர் குடு அப்படின்னா, கரெக்ட்டா அந்த 10 வேர்ட்ஸ்ல ஒரு ஆன்சர் குடுக்கும் உங்களுக்கு. அதே 200 வேர்ட்ஸ்ல ஒரு ஆன்சர் குடு அப்படியே அப்படியே குடுக்கும் உங்களுக்கு. அப்ப 10 வேர்ட்ஸ்ல குடுக்குறப்ப என்ன பண்ணும், அதோட டெம்பரேச்சர் வேல்யூ ரொம்ப கம்மியா வந்து லோவர் நம்பருக்கு செட் பண்ணிக்கும். அதே நீங்க வந்து என்ன பண்ணீங்க, உங்க 200 வேர்ட்ஸ் 500 வேர்ட்ஸ்ல ஒரு எஸ்ஸே கேட்குறீங்க அப்படின்னா, அது என்ன பண்ணும் டெம்பரேச்சர் வேல்யூ ஹையரா வந்து செட் பண்ணிக்கும் உங்களுக்கு வந்து. அப்போ லோவர் டெம்பரேச்சர் 0 அப்படி பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் அ மாடல் டிட்டர்மினிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹையர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 0.7 to 1.0 வரையும் இருக்கும். இது பூஸ்ட் கிரியேட்டிவிட்டி, டைவர்சிட்டி அண்ட் ஆல்சோ நாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. அப்போ தேவையில்லாத சிலது என்ன பண்ணும், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எல்எல்எம் கிட்ட போயிட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்து இதுக்கு வந்து ஒரு 4 ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆப்ஷன் கொடு அப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுக்கும். 4 ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு ட்ரூவா இருக்காது உங்களுக்கு வந்து. சிலது தேவையில்லாததெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. தட் இஸ் கால்ட் நாய்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ இது எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து லோவர் ஃபார் கியூ அண்ட் சாட் பாட். உங்களுக்கு வந்து சாட் பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே போயிட்டு உங்களுக்கு கற்பனையே தேவை கிடையாது உங்களுக்கு. ஏன்னா அதுனா சாட் பாட்டு இல்லாட்டி உங்களுக்கு வந்து இந்த கஸ்டமர் ஐவிஆர்எம்ல பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மேக்ஸிமம் எல்லாமே சாட் பாட் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கிளியர் கட்டாக நீங்கள் கொடுக்கலாம். எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும், இதுதான் இந்த ப்ராடக்ட் ஐடி இது, இப்போ நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கேன், அந்த ஸ்ட்ராட்டஜி செக் பண்ணி கொடுங்க, கரெக்டாக செக் பண்ணி கொடுங்க. அதுக்கிட்ட போய் உங்களுக்கு சென்னையில் இன்னைக்கு மழை வருமா வெயில் அடிக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சொல்ல தெரியாது உங்களுக்கு வந்து. ஏன்னா அதெல்லாமே என்ன பண்ணும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து டிசைன் பண்ண உங்களுக்கு வந்து சாட் பாட்டில் ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ண உங்களுக்கு வந்து எஸ்எல்எம் சொல்லலாம், ஸ்மால் லாங்குவேஜ் மாடல்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. அப்போ வந்து இந்த டெம்பரேச்சர் எப்போ ஹையாக செட் பண்ணாங்க அப்படின்னா, பிரைன் ஸ்டோரிங் கிரியேட்டிவ் டாஸ்கில் உங்களுக்கு வரப்போ உங்களுக்கு வந்து ஓகேங்களா இந்த டெம்பரேச்சர் ஹையாக செட் பண்ணாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பேட்டியில் அனுபவித்து சொல்லுவார், நான் இந்த பாட்டு இந்த மியூசிக்லாம் வந்து எல்எல்எம் கிட்ட நான் வந்து ஓகேங்களா அதுக்கிட்ட பேசுது, அது கொடுக்குற அவுட்புட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அதெல்லாமே கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு வந்து. ஏன்னா அப்போ அவர் என்ன பண்ணுவார், எல்எல்எம் கிட்ட போயிட்டு எனக்கு இது இந்த 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 வார்த்தை பேஸ் பண்ணி எனக்கு ஒரு சாங் எழுதி கொடு அப்படின்னு அது கிரியேட்டிவ் எழுதி கொடுக்கும் உங்களுக்கு. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வேலையை அதிகமாக செட் பண்ணிக்கும் உங்களுக்கு. அதுவே பிரேம் ஸ்டோரிங் உங்களுக்கு. ஒரு கட்டுரை எழுதி கொடு, ஒரு 4 பக்கத்துக்கு கட்டுரை எழுதி கொடுன்னா அது எழுதி கொடுக்குங்க. அதெல்லாமே என்ன சொல்லுவாங்க கிரியேட்டிவிட்டி பிரேம் ஸ்டோரிங் சொல்லலாம் உங்களுக்கு. அது மாதிரி சினாரியோ டெம்பரேச்சர் வந்து அது அதிகமாக செட் பண்ணிக்கும் உங்களுக்கு. அப்போ இன்டர்னலாக வந்து இதை நம்ம செட் பண்ண மாட்டோம். நம்ம கொடுக்குற இன்புட்டில் இருக்கிற உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது பேஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், இன்டர்னல் டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு வந்து 0வா இல்லை லோ நம்பரா இல்லை ஹை நம்பரா செட் பண்ணுது, அதுவே ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்யூட்டிங் சென்டென்ஸ்னு சொல்லலாம். நாங்கள் என்ன பண்ணுங்க சென்டென்ஸ் கொடுக்குறீங்க, சாட்ஜிபிட்டியில் போயிட்டு ஐ ஓப்பன் த ஃப்ரிட்ஜ் அண்ட் ஃபவுண்டுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்ன பண்ணும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு என்ன பண்ணும், அந்த சென்டென்ஸ் ஃபில்அப் பண்ணும்ல. அப்போ டெம்பரேச்சர் வேல்யூ 0 இருந்தது என்ன பண்ணும், கிறிஸ்பாக கொடுக்கும் உங்களுக்கு. ஐ ஓப்பன் த ஃப்ரிட்ஜ் அண்ட் ஃபவுண்ட் பாட்டில் ஆஃப் வாட்டர் அப்படின்னு ஆன்சர் கொடுக்கும். ஃபுல் சென்டென்ஸ் அந்த சென்டென்ஸ் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு, கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. அதே டெம்பரேச்சர் என்ன பண்ணும் உங்களுக்கு 0.15 இருந்ததுன்னு ஐ ஓப்பன் த ஃப்ரிட்ஜ் அண்ட் ஃபவுண்ட் சம் லெஃப்ட் ஓவர் பாஸ்டா, ஐ ஓப்பன் த ஃப்ரிட்ஜ் அண்ட் ஃபவுண்ட் ஏ கார்டன் ஆஃப் ஆரஞ்ச் ஜூஸ் அப்படின்னு. அப்போ நம்ம என்ன கேட்போம் உங்களுக்கு, ஓகேங்களா. அப்போ இந்த ஆப்ஷன் ஃபுல்லாக உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி டெம்பரேச்சர் ஒன்றா இருந்தது அப்படின்னா ஐ ஓப்பன் த ஃப்ரிட்ஜ் அண்ட் ஃபவுண்ட் மை மிட் நைட் ஸ்நாக் ஸ்மைலிங் பேக் அட் மீ, ஐ ஓப்பன் த ஃப்ரிட்ஜ் அண்ட் ஃபவுண்ட் ஏ நோட் தட் ஆர் செட் நைஸ் டை அப்படின்ட்டு. இது வந்து கிரியேட்டிவிட்டி அப்படின்ட்டு. அதே டெம்பரேச்சர் 5 வந்து என்ன பண்ணும் உங்களுக்கு, ஓப்பன் த ஃப்ரிட்ஜ் அண்ட் ஃபவுண்ட் ஏ டைனி ஆர்கெஸ்ட்ரா பிளேயிங் ஏ ஜாஸ் இன்சைட் ஏ butter dish, I opened the fridge and found the potato to be ப்ரொக்கோலி ரெப்ளைன் ஆஃப் 2042. ஸோ இது வந்து ஒரு கிரியேட்டிவ் ஃபன்னியாக கொடுக்குற ஆன்சர் உங்களுக்கு வந்து. ஏன்னா அப்போ உங்களுக்கு ஒரு எல்எல்எம் உங்களுக்கு எப்படி ஆன்சர் பண்ண அப்படின்னா நீங்கள் டிசைட் பண்ணுங்க. நீங்கள் கொடுக்குற இன்புட் வச்சு தான் என்ன பண்ணும் உங்களுக்கு அது டெம்பரேச்சர் வேலையை செட் பண்ணி அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது உங்களுக்கு. அப்போ இங்கே டெம்பரேச்சர் பேராமீட்டர் அட்ஜஸ்ட் தான் கிரியேட்டிவிட்டி ஆஃப் த மாடல்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு எல்எல்எம் வந்து எவ்வளோ கிரியேட்டிவிட்டியாக உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறது உங்களுக்கு என்ன இந்த டெம்பரேச்சர் வேல்யூ சொல்லலாம் உங்களுக்கு. 0 மேக் இட் ஸ்டிக் டு த மோஸ்ட் கரெக்ட் ஆன்சர்னு சொல்லலாம் உங்களுக்கு. 0.5 ஆட் மோர் மைல்டு வேரியேஷன் வைல் ஸ்டேயிங் த ரியலிஸ்டிக். 1 இன்ட்ரடியூஸ் த அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் ஃபன் பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். 5 எக்ஸ்ப்ளோர் பியூர் இமேஜினேஷன் விச் கேன் பி என்டர்டைனிங் பட் ஆஃபன் நான்சென்ஷியல்னு சொல்லணும் உங்களுக்கு. அப்போ ஒரு எல்எல்னு கேட்டு நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு ஒரு காமெடி ஒரு கதை சொல்லணும்னா சொல்லணும் உங்களுக்கு வந்து, இல்லை ஜோக் சொல்லு அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு வந்து. ஒரு ப்ராப்ளத்துக்கு கொடுத்துட்டீங்கன்னா நம்ம இதை சால்வ் பண்ணி கொடு அப்படின்னா அதுவும் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. அப்போ ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்து சால்வ் பண்ணி கொடுங்க, அது என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் ரோவ். ஏன்னா அது கரெக்டாக எனக்கு ப்ரிடிக்ட் பண்ணி கரெக்ட் ஆன்சர் தான் கொடுக்கும். அங்கே போய்ட்டு உங்களுக்கு வந்து அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா அப்படின்ற ஒரு கதையாக சொல்ல முடியாது உங்களுக்கு வந்து. அப்போ ஒரு எல்எல்எம் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக வேலை செய்யணும், இல்லை எவ்வளோ கிரியேட்டிவிட்டியாக வேலை செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு இந்த எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணதுன்னு நம்ம கொடுக்குற இன்புட்லேருந்து அது என்ன பண்ணுவாங்க, அது வந்து அசம்ஷன் பண்ணி டெம்பரேச்சர் வேலையை வந்து அதை செட் பண்ணிக்கும் உங்களுக்கு வந்து.
The temperature parameter affect how confidently a model select the words when generating the text ன்னு சொல்லலாம். It adjusts the spread of possibility across all possible next word, influencing how safe or experimental model choices are. ஒரு மாடல் வந்து எவ்வளோ க்ரியேட்டிவிட்டாக ஒர்க் பண்ணணும், இல்லை வந்து உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், இல்லை நிறையா வெரைட்டி ஆஃப் ஆன்சர் கொடுக்கணும், நிறைய சினேரியா கொடுக்கணும். ஒரு 4 பக்கத்து எஸ்ஸே எழுதுறேன் அப்படின்னா அது என்ன பண்ணும், உங்களுக்கு இன்டர்னலாக பார்த்தீங்கல்ல, உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு ஆன்சர் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். எல்லாமே டெம்பரேச்சர் பேராமீட்டர் பேஸ் பண்ணி தான் அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு. அப்போ டெம்பரேச்சர் 0 keeps the model highly predictable. It always pick the most likely next word, leading to the same output every time, ideal for consistent fact based taskன்னு சொல்லலாம். ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தான் இருக்க முடியும் உங்களுக்கு. அப்போ அது என்ன உங்களுக்கு டெம்பரேச்சர் 0 செட் பண்ணிக்கோ. உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் 0.5 add mode variety. It still lean towards a reliable word choice but introduce a subtle variation to keep the response more natural சொல்லலாம். அப்போ ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்குங்க அப்படின்னா என்ன பண்ணணும், அதுக்கிட்ட போய் என்ன பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ரொவைட் 2 மெத்தட் டு சால்வ் த இஷ்யூ அப்படி சொன்னீங்க அப்படின்னா 2 மெத்தட் காட்டும் உங்களுக்கு. ஒரு மெத்தடில் இப்படி சால்வ் பண்ணு, ஒரு மெத்தடில் இப்படி சால்வ் பண்ணு, 2 மெத்தட் காட்டும் உங்களுக்கு. அது மாதிரி சொன்னது டெம்பரேச்சர் 0.5ன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு. அப்போ டெம்பரேச்சர் 1 increase the chances of picking less common word, adjusting more personality, creativity and surprise to the output. This is helpful in writing task where uniqueness is preferred. உங்களுக்கு ஒரு எஸ்ஸே எழுதுறது, ஒரு காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, இல்லை சாங்கரை எழுதி கொடு அப்படின்னு, ஒரு மியூசிக் வந்து எனக்கு வந்து கம்போஸ் பண்ணி கொடுக்குது அப்படி சொல்கிறோம்னா இது எல்லாமே கிரியேட்டிவிட்டி சம்மந்தப்பட்டது. அப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் 1 யூஸ் ஆகும். அதே டெம்பரேச்சர் 5 த்ரூ த டோர் ஓப்பன் டு ரேண்டம்னஸ்ன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஒரு ஃபன்னியாக ஒரு ஜோக் சொல்லு, ஒரு இல்லாட்டி ஒரு கவிதை சொல்லு அப்படி சொல்கிறது இல்லை கிரியேட்டிவிட்டி. அப்போ அங்கெல்லாம் டெம்பரேச்சர் 5 தான் யூஸ் பண்ணாங்க உங்களுக்கு. Adjusting these settings help you control how conservative or adventurous the model tone and phrasing should be அப்படின்னா. So lower value are best when precision is needed, while higher value are useful for creative writing, idea generation and a playful interaction அப்படி சொல்லலாம். Most particular use case stay between the 0 and 2 depending on the desired style. உங்களுக்கு அப்போ ஒரு எல்எல்எம் கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு வந்து ஒரு கிரியேட்டிவும் நீங்கள் வந்து ஆன்சர் கொடு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு, இல்லை ஸ்பெசிஃபிக் ஆன்சரும் கொடு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. ஸோ அந்தளவுக்கு வந்து எல்எல்எம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். உங்களுக்கு நம்ம சொல்கிற பேச்செல்லாம் எப்படி கேட்குது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் திஸ் டெம்பரேச்சர் பேராமீட்டர்னு சொல்லலாம் உங்களுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் அவுட்புட் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. மேக்ஸ் அவுட்புட் என்பது செட் த லிமிட் ஃபார் ஹவு many டோக்கன் த எல்எல்எம் கேன் ஜென்ரேட் இன் ரெஸ்பான்ஸ். உங்களுக்கு எனக்கு 200 வார்த்தையில் ஒரு எஸ்ஸே எழுதி கொடுங்க, எழுதி கொடுக்கும். 100 வார்த்தையில் எழுதி கொடுங்க, எழுதி கொடுக்கும். உங்களுக்கு எனக்கு ஒரு 10 வார்த்தையில் எனக்கு ஒரு ஷார்ட்டாக ஒரு ஆன்சர் சொல்லணும், அது கொடுக்கும். அதுதான் மேக்ஸ் டோக்கன் அப்படின்னு சொல்கிறது வந்து. ஓகேங்க, டோக்கன்ஸ் ஆர் நாட் எக்ஸாக்ட் வேர்டு, தே கேன் பி ஹோல் வேர்டு ஆர் ஃப்ராக்மெண்ட் டிபெண்டிங் ஆன் த லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்லலாம். த பேராமீட்டர் ஹெல்ப் கண்ட்ரோல் லென்த் ஆஃப் த ஜென்ரேட்டட் கண்டென்ட். வந்து ஒரு கண்டென்ட் எவ்வளோ லென்த்தியாக இருக்கணும், எவ்வளோ ஷார்ட்டாக இருக்கணும், கிரிப்ஷியாக இருக்கணும், அதை டிசைட் பண்ணது மேக்ஸ் அவுட்புட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு லோவர் மேக்ஸ் அவுட்புட் மீன்ஸ் ஷார்ட்டர் மோர் கன்சைஸ் ஆன்சர், யூஸ்ஃபுல் ஃபார் டைரக்ட் கொரிஸ், சம்மரைஸ், constrained format like product listing சொல்லலாம். உங்களுக்கு வந்து a higher max output gives the model space to elaborate idea for storytelling, explanation or long format கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம், லாங் ஃபார்ம் கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஸோ மேக்ஸ் அவுட்புட் தான் நம்ம என்ன பண்ணோம், நம்ம சொல்லணும்ல ரைட் எஸ்ஏ இன் 200 வேர்ட்ஸ், ரைட் எஸ்ஏ இன் 500 வேர்ட்ஸ் சொன்னோன்னா அதுதான் மேக்ஸ் அவுட்புட். அது பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த இதை வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லலாம் உங்களுக்கு. அப்போ இது எல்லாமே பேராமீட்டர், இந்த பேராமீட்டர் இன்டர்னலாக செட் பண்ணி நீங்கள் போயிட்டு செட்டு மேக்ஸ் அவுட்புட் ஈக்குவல் டு 500 அப்படின்னு சொல்ல மாட்டீங்க உங்களுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரியேட் ரைட் எஸ்ஏ ஆன் சென்னை சிட்டி இப்போ 200 வேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா என்ன பண்ணும் உங்களுக்கு. அப்போ அந்த 200 வேர்ட்ஸ் என்பது அது நம்ம மேக்ஸ் அவுட்புட்டை எடுத்துட்டு அது பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன 200 வார்த்தைக்கிட்ட ஒரு எஸ்ஏ ரைட் பண்ணி கொடுக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் பி ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் அவுட்புட் 13 கொடுத்தீங்கன்னா இது ட்ராக் ஹெல்த், ஸ்லீப், ஸ்டெப்ஸ், இன்க்ளூட் ஜிபிஎஸ், நோட்டிஃபிகேஷன், இது பற்றி உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டம் பற்றி உங்களுக்கு வந்து ஒரு 30 வேர்ட்ஸில் வந்து கொடுக்கும் உங்களுக்கு. அதே மேக்ஸ் 100 வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன பண்ணும் உங்களுக்கு ஒரு பேராகிராஃபே எழுதி கொடுக்கும். தி ஸ்மார்ட் வாட்ச் மானிட்டர் யுவர் ஹெல்த், ட்ராக் ஸ்லீப் அண்ட் டெய்லி ஆக்டிவிட்டி, ஃபியூச்சர்ஸ் பில்ட் இன் ஸ்லாப் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும் ஒரு பேராகிராஃபே எழுதி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ த லோ மேக்ஸ் அவுட்புட் வேல்யூ ரிசல்ட் இஸ் ஷார்ட் கன்சைன்ட் ரிப்ளைஸ். This is useful for summarization, direct answers or when working within the strict content length requirement அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஸோ ஷார்ட் ரிப்ளை ஆன்சர் வேணும் உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி ஒரு புல்லட் பாயிண்ட்ஸில் கொடுக்கணும் அப்படின்னா டைரக்ட் ஆன்சர் கொடு, நீ வந்து அசம்சன் பண்ணாத அப்படின்னு சொல்கிறது வந்து இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸ் அவுட்புட்டில் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிடுவோம் உங்களுக்கு வந்து.
On the other hand, setting a higher limit allows the model to elaborate, explain in depth, or even generate a long form content like blog section or stories உங்களுக்கு. அப்போ என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்கில் வந்து நான் வந்து ஸ்டோரி பண்ணுவேன், ஒரு இந்த டாபிக் இது பேஸ் பண்ணி ஒரு எழுதி கொடு அப்படின்னா அது ஒரு கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு வந்து என்ன. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் அவுட்புட்டில் என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து சொல்லிடும் உங்களுக்கு வந்து. சரி, மேக்ஸ் டோட்டல்னு ஒரு மேக்ஸ் டோக்கன் ஒரு பேராமீட்டர் இருக்குது உங்களுக்கு. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் அவுட்புட் மாதிரி தான் உங்களுக்கு. இந்த நம்பர் ஆஃப் டோக்கன் பேராமீட்டர் கண்ட்ரோல் ஹவு லாங் அஸ் அண்ட் எல்எல்எம் ரெஸ்பான்ஸ் கேன் பி உங்களுக்கு. ஒரு எல்எல்எம் அவுட்புட் ஆர் ரெஸ்பான்ஸ் எவ்வளோ வார்த்தைகள் இருக்குன்னு டிசைட் பண்ணது தான் மேக்ஸ் டோக்கன். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த மேக்ஸ் அவுட்புட் இது மேக்ஸ் டோக்கன் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் உங்களுக்கு வந்து. இதில் நிறைய நம்ம எல்எல்எம் மாடல் இருக்குது உங்களுக்கு. சாட்ஜிபிடி இருக்குது உங்களுக்கு வந்து, ஓப்பனையோட சாட்ஜிபிடி இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆந்த்ரோபிக்கோட கிளாட் இருக்குது உங்களுக்கு, கூகுளோட ஜெமினி இருக்குது உங்களுக்கு. அப்போ ஒவ்வொரு எல்எல்எம் என்ன பண்ணுவோம், ஒரே மாதிரி வார்த்தை சில இதில் மேக்ஸ் டோக்கன் யூஸ் பண்ணுவாங்க, சில இதில் மேக்ஸ் அவுட்புட்னு யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ டோக்கன் ரெப்ரசன்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம், சங்க் ஆஃப் டெக்ஸ்ட் ஆர் வேர்ட் சப்வேர்ட் ஆர் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. தி செட்டிங் இன்க்ளூட் போத் யுவர் இன்புட் அண்ட் மாடல்ஸ் அவுட்புட்னு சொல்லலாம். ஸோ த டோட்டல் இன்ட்ராக்ஷன் மஸ்ட் பி வித் இன் த டோக்கன் லிமிட். நம்ம சாட் ஜிபிடி இல்லை ஜெமினி கிளாட்ல யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே ஃப்ரீ இதை தான் ட்ரையாக தான் யூஸ் பண்ண உங்களுக்கு. அப்போ அதுக்குன்னு என்ன பண்ண உங்களுக்கு டோக்கன் லிமிட் செட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு வந்து 1000 டோக்கன் அப்படி செட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் உங்களுக்கு வந்து அந்த 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 5 மணி நேரத்துக்கு இல்லை 4 மணி நேரம் விண்டோனா அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் 1000 வேர்ட்ஸ் இல்லை மட்டும் தான் நான் இன்புட் அவுட்புட் கொடுத்து நம்ம வந்து ஆன்சரை வாங்க முடியும் உங்களுக்கு. லங்தி எல்லாம் வாங்க முடியாது உங்களுக்கு. இப்போ மேக்ஸ் டோக்கன் என்பது பார்த்தீங்கன்னா அவுட் ஒர்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா லோ டோக்கன் லிமிட் ப்ரொடியூசர் ஷார்ட்டர் ஃபாஸ்டர் அண்ட் சீப்பர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லாங்க. இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் குயிக் ரிப்ளை சம்மரிஸ் ஆர் கன்ஸ்டைன்டு ஃபார்மேட் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஹை டோக்கன் லிமிட் அலோவ் ஃபார் மோர் டீடைல் அண்ட் எக்ஸ்பான்சிவ் ரெஸ்பான்சஸ், ஐடியா ஃபார் எஸ்எஸ், இன்டெப்த் எக்ஸ்பிளனேஷன் ஆர் மல்டி டர்ன் டயலாக் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. அப்போ மேக்ஸ் டோக்கன் இந்த பேராமீட்டர் என்ன ஆகும், இட் இஸ் ஹார்ட் கேப் ஆன் ஹவு மெனி டோக்கன்ஸ் த மாடல் கேன் ஜெனரேட் இன் ஒன் ரெஸ்பான்ஸ். ஸோ அப்போ டூ லோவாக இருந்ததுன்னா ட்ரங்க் அவுட்புட் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஹையாக இருந்ததில் என்ன பண்ணுவோம், அவுட்புட்டு கொஞ்சம் உங்களுக்கு வந்து எலாபரேட்டாக கொடுக்கும் உங்களுக்கு வந்து. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சே யூ ப்ராம்ப்ட் த மாடல் வித் டெல் மீ அபவுட் த கேபிட்டல் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு என்ன பண்ணும் உங்களுக்கு வித் மேக்ஸிமம் டோக்கன் செட் 10 அப்படின்னா அவுட்புட் மைட் பி இந்த கேபிட்டல் வாஷிங் டேஷன் கொடுக்கும், வாஷிங் டேஷன் கொடுக்கும். வித் மேக்ஸிமம் டோக்கன் செட் 100 அப்படின்னு என்ன பண்ணும் உங்களுக்கு இந்த கேபிட்டல் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இஸ் வாஷிங் டிசி ஃபெடரல் டிஸ்ட்ரிக்ட் நேம்டு ஆஃப்டர் ஜார்ஜ் வாஷிங்டன் இட் இஸ் ஹோம் டு அப்படின்ட்டு ஒரு 100 வார்த்தையில் உங்களுக்கு வந்து எழுதி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ செட்டிங் த ரைட் டோக்கன் லிமிட் இன்ஷூர் பேலன்ஸ் பிட்வீன் எஃபிஷியன்சி அண்ட் கம்ப்ளீட்னஸ்ன்னு சொல்லலாம். இட் ஆல்சோ ஹெல்ப் மேனேஜ் ஏபிஐ காஸ்ட் அண்ட் ப்ராசஸிங் டைம். For shorter tasks like summaries or question and answer, a lower token count keep output focused. For storytelling, reports or instructional content, a higher limit help convey full ideas without being cut off mid-sentence. அப்போ மொத்தம் இங்கே வந்து நம்ம 2 யூஸ் பண்ணோம் உங்களுக்கு வந்து மேக்ஸ் அவுட்புட் யூஸ் பண்ணோம், மேக்ஸ் டோக்கன் யூஸ் பண்ணோம், ரெண்டுமே சேம் தான் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து என்ன. அப்போ மேக்ஸ் அவுட்புட் டோக்கன் மேக்ஸ் அவுட்புட் அப்படின்னா கூகுள் சொல்லலாம், கூகுள் யூஸ் பண்ணுற டேர்ம்னு சொல்லலாம் உங்களுக்கு. கூகுளில் வந்து வெர்டெக்ஸ் ஏஐ இருக்குது, ஜெமினி ஏபிஐ இருக்குதுங்க, ஆந்த்ரோபிக்கில் கிளாடு அவங்க இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மேக்ஸ் அவுட்புட் டோக்கன் தான் யூஸ் பண்ணுறாங்க. இட் கிளாரிஃபை தட் த லிமிட் அப்ளை ஒன்லி டு த ரெஸ்பான்ஸ் த ஏஐ ரைட் பேக் டு யூ எக்ஸ்க்ளூடிங் யுவர் ப்ராம்ப்ட்னு சொல்லலாம். இப்போ மேக்ஸ் அவுட்புட் என்பது அது கொடுக்குற ரெஸ்பான்ஸ் எவ்வளோ இருக்குது, நீங்கள் இன்புட்டு கிடையாது, நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட் கிடையாது, அது கொடுக்குற அவுட்புட் ரிப்ளை ரெஸ்பான்ஸ் தான் நம்ம எவ்வளோ வார்த்தை இருக்க டிசைன் பண்ணோம், 100 வார்த்தையில் 200 வார்த்தையில் டிசைட் பண்ணுறது. மேக்ஸ் லென்த் என்பது பார்த்தா காமன் யூஸர் இன்டர்ஃபேஸ் லைக் சாட் ஜிபிடி ஆர் என்டர்பிரைஸ் ஒர்க் ஸ்பேஸ்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து, ஹக்கிங் ஃபேஸில் யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணும், எவ்வளோ லென்த்தியாக ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு செக் பண்ணுறது உங்களுக்கு. மேக்ஸ் டோக்கன் இருந்தால் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் டெவலப்பர் கேன் யூஸ்டு பை ஓப்பன் ஐ கார்கன் மோஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம் ஒர்க் சொல்லலாம் உங்களுக்கு. ஓலாமாய விஎல்எல்எம்லாம் இருக்குது உங்களுக்கு, அதில் தான் இந்த மேக்ஸ் டோக்கனை வந்து யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த பேராமீட்டர் ஏன் உங்களுக்கு இந்த மேக்ஸ் டோக்கனு இந்த மேக்ஸ் அவுட்புட்டு இதுக்கு எப்படி என்ன மேட்டர் அப்படின்னா காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக உங்களுக்கு. இஃப் யூ ஆர் பேயிங் அன் ஏபிஐ யூ ஆர் சார்ஜ் ஃபார் டோக்கன் சொல்லலாம். செட்டிங் ஏ மேக்ஸ் அவுட்புட் டோக்கன் லிமிட் ப்ரிவென்ட் ரோக் மாடல் ஃப்ரம் என்ட்ரிங் ஏ இன்ஃபினிட் லூப் அண்ட் ரன்னிங் எப்பயோ மாசிவ் புல் அப்படின்னா காஸ்ட் கண்ட்ரோலுக்கு. டெவலப்பரில் உங்களுக்கு ஏஐ அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறாங்க, ஏஐ ஏஜென்ட் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு எல்லாமே ஏபிஐ இது வழியே நடக்கும் உங்களுக்கு. அங்கே ஒவ்வொரு டோக்கனும் சார்ஜ் ஆகும் உங்களுக்கு. ஒரு 30,000 டோக்கன் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டோக்கன் சார்ஜ் வரும், பில்லு வரும், $2,000-3,000 வரும் உங்களுக்கு. அது $2,00,000 இது டோக்கன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 40,000 பில்லு வரும் உங்களுக்கு. அப்போ காஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ண அப்படின்னா டோக்கன் யூசேஜை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணப்போ வந்து அதே மாதிரி ஸ்பீட் அண்ட் லேட்டன்சின்னு சொல்லலாம் உங்களுக்கு.
ஷார்ட் ஆன்சர் எல்லாம் கேட்டிங்க அப்படின்னா டக்குன்னு கொடுத்துரும் உங்களுக்கு. லென்த்தி ஆன்சர் கேட்டிங்கன்னா டைம் எடுக்கும் உங்களுக்கு. ரெண்டாவது கான்டாக்ட்ஸ் விண்டோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னா எவ்ரி மாடல் ஹேஸ் எ ஹார்ட் லிமிட் ஆன் த டோட்டல் டோக்கன் இட் கேன் ஹேண்டில் அட் ஒன் டைம் அப்படின்னு சொல்லலாம். prompt plus output. If your prompt is very large, you have to restrict the max output token so that the total does not exceed the model physical limit அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணீங்க, உங்களுக்கு 8 GB ரேம் இருக்குது, ஒரு லேப்டாப் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு வேர்டு ஒரு எக்ஸல் வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு. அதே நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு 10 வேர்டு 10 எக்ஸல் ஷீட்டு உங்களுக்கு 4 ஓகே இந்த வெப் அப்ளிகேஷன் அப்படின்னா நீங்கள் ஏகப்பட்ட அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா சிஸ்டம் தொங்கிடும். அதே தான் உங்களுக்கு இங்கே கான்டாக்ட் சென்டரில் சொல்கிறாங்க. அந்த எல்எல்எம் மெமரியில் வந்து மேக்ஸிமம் அட் அ டைமில் வந்து எவ்வளோ இது நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ண முடியுமோ அதை கான்டாக்ட் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவோம், சின்ன செனாரியோ கொடுத்து இதுக்கு சொல்யூஷன் கொடு அப்படின்னா அதை டக்குன்னு முடிச்சு கொடுத்துரும் உங்களுக்கு. உங்களுக்கு செனாரியோ பார்த்தீங்கன்னா 4 பக்கத்துக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து டைம் எடுத்துக்கும் உங்களுக்கு வந்து. ஏன்னா கான்டாக்ட் சென்டர் ரொம்ப கம்மியாக இருக்குது வந்து. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் முடிஞ்சளவு எவ்வளோ ஷார்ட்டாக கொடுக்குது அதுதான் பெஸ்ட் உங்களுக்கு. இதெல்லாமே யார் கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னா இந்த பேராமீட்டர் தான் கண்ட்ரோல் பண்ணணும் உங்களுக்கு வந்து. 4வது பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா மாடல் சைஸ் அண்டு கான்டாக்ட் லென்த் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. மாடல் சைஸ் அண்ட் கான்டாக்ட் லென்த் ஆர் 2 core parameter that influence how much the LLM can handle and how intelligently it respond அப்படின்னு உங்களுக்கு. ஒரு மாடலில் எவ்வளோ கொஸ்டின் ஒரே நேரத்தை ஹேண்டில் பண்ண உங்களுக்கு அது டிசைட் பண்ண மாடல் சைஸ் அண்ட் கான்டாக்ட் லென்த்னு சொல்லலாம். மாடல் சைஸ் ரெஃபர் டு த நம்பர் ஆஃப் ட்ரெயினபிள் பேராமீட்டர் லைக் வெயிட்ஸ் அண்ட் பயாஸ் இந்த நியூரல் நெட்ஒர்க் உங்களுக்கு. இதை மாடல் சைஸ் சொல்லலாம். நம்ம சொல்ல மாதிரி இருக்குங்க 2 ட்ரில்லியன் பேராமீட்டர் இருக்குங்க. அதே மாதிரி 100 GB 100 பில்லியன் பேராமீட்டர் அப்படி சொல்லுவோம்ல, அதெல்லாம் மாடல் சைஸ் அப்படி சொல்லுவோம். ஒரு மாடல் சைஸ் என்பது எது குறிக்குன்னா எவ்வளோ பேராமீட்டர் அது இருக்குது அதுதான் குறிக்கும் உங்களுக்கு. மாடல் பேராமீட்டர் தான் குறிக்கும் உங்களுக்கு வந்து. கான்டாக்ட் லென்த் டிஃபைன் ஹவு மச் இன்புட் த டெக்ஸ்ட் மாடல் கேன் கன்சிடர் அட் ஒன்ஸ். கான்டாக்ட் லென்த் என்பது ஒரு டைமில் நீங்கள் எவ்வளோ இன்புட் எவ்வளோ கொடுக்க முடியும் ஓகேண்ணா, அதுதான் உங்களுக்கு கான்டாக்ட் லென்த். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்டாக்ட் லென்த் கம்மியாக இருந்ததுன்னா சின்ன இன்புட் தான் கொடுக்க முடியும். நீங்கள் ஒரு 4 பக்கத்துக்கு கொடுத்தீங்கன்னா 4 பக்கத்துக்கு எடுத்துக்காது. ஏன்னா அது கான்டாக்ட் இருந்தால் என்ன பண்ணும் உங்களுக்கு சின்னதாக தான் நீங்கள் கூட இன்புட்லேயே இருந்தீங்கன்னா கொஞ்சம் தான் எடுத்துக்கோ உங்களுக்கு வந்து. அப்போ ஆன்சர் சரியாக வருங்க, வராது உங்களுக்கு. அப்போ லார்ஜ் மாடல்ஸ் ஜென்ரலி ஆஃபர் ஸ்ட்ராங் ரீசனிங் அண்ட் மோர் ஃப்ளூயண்ட் அவுட்புட் எஸ்பெஷலி ஃபார் த காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஓப்பன் அண்ட் டாஸ்க் பட் தே டிமாண்ட் மோர் கம்ப்யூட்டிங் பவர் அண்ட் மெமரி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்க எல்லா லார்ஜ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாட் ஜிபிடி ஜெமினி இல்லை கிளாருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் தான் உங்களுக்கு டிஃபர் ஆகும் உங்களுக்கு. இந்த மாடல் சைஸ் அண்ட் கான்டாக்ட் லென்த் தான் உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும். ஸ்மாலர் மாடல்ஸ் ஆர் ஃபாஸ்டர் அண்ட் காஸ்ட் லெஸ் டு ரன். தே கேன் பி a better fit ஃபார் சிம்பிளர் டாஸ்க் ரியல் டைம் அப்ளிகேஷன் ஆர் லிமிட்டட் ஹார்ட்வேர் சொல்லலாம் உங்களுக்கு. அதே லார்ஜ் கான்டாக்ட் லென்த் அலோவ் model to understand and reference more of the output which is useful for document summarization and document processing and analysis and conversational memory க்கு வந்து longer context window வந்து யூஸ் பண்ணுவாங்க. shorter context limit restrict the whole model view அப்படின்னு சொல்லி which can be leads to disjoint or over a brief response in longest conversation and document அப்படி சொல்லுவாங்க. அப்போ வந்து எஸ்எல்எம் அண்ட் எல்எல்எம்க்கு என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்னா உங்களுக்கு இங்கே தான் மாறும் உங்களுக்கு வந்து. ஏன்னா மாடல் இருக்குங்க சைஸ்லையும் கான்டெக்ஸ்ட் லென்த்லேயும் தான் உங்களுக்கு டிஃபர் ஆகும் உங்களுக்கு வந்து. ஸ்மால் லாங்குவேஜ் மாடல் எஸ்எல்எம் இருக்குது உங்களுக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 9 பில்லியன் பேராமீட்டர் 10 பில்லியன் பேராமீட்டர்ஸ் உங்களுக்கு. அதே எல்எல்எம்ல பார்த்தீங்க அப்படின்னா ட்ரில்லியன் கணக்கில் போகும் ஓகேங்களா. 2 ட்ரில்லியன் 4 ட்ரில்லியன் பேராமீட்டர்ஸ் போகும் உங்களுக்கு வந்து. அதுமாதிரி கான்டாக்ட் லென்த் அதிகமாக தான் உங்களுக்கு வந்து. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பில்டிங்கே கஸ்டமர் சப்போர்ட் சேட் பாட் அப்படின்னா ஸ்மால் மாடல் என்ன பண்ணும் உங்களுக்கு ஷார்ட் கான்டாக்ட்ஸ் மைட் ஆன்சர் ஃப்ரீக்வெண்ட் வெல் பட் ஸ்ட்ரகிள் டு ரிமெம்பர் த ஏர்லியர் பார்ட் ஆஃப் த லாங் கன்வர்சேஷன் உங்களுக்கு. ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்க அமேசான் சைட்லேயே போயிட்டீங்க அப்படின்னா அங்கேயே சாட் பாட் இருக்கும். எல்லா கஸ்டமர் அப்ளிகேஷன் சாட் பாட் இருக்கும். அதுக்கு போய் கொஸ்டின் கேட்குறீங்கன்னா அது கரெக்டாக ஆன்சர் சொல்லணும் உங்களுக்கு. இல்லை நான் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்கேன், நேற்று நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அது வந்து ரீகாலெக்ட் பண்ணோம் அப்படின்னா அப்படிலாம் பண்ணாத உங்களுக்கு. அது என்ன பண்ணுவாங்க ஹிஸ்ட்ரியில் ரிமெம்பர் பண்ணாத உங்களுக்கு. அப்போ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் கான்டாக்ட்ஸ் லென்த் அப்படின்னு சொன்னாங்க. லார்ஜ் லாங்குவேஜ் மாடலாம் பார்த்தீங்க அப்படின்னா லாங் கான்டாக்ட்ஸ்னு சொல்லலாம் உங்களுக்கு. அப்போ சூஸிங் த ரைட் மாடல் சைஸ் அண்ட் கான்டாக்ட்ஸ் விண்டோ அஃபெக்ட் த காஸ்ட் ஸ்பீட் அண்ட் ஓவரால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. ஸ்மாலர் மாடல்ஸ் வித் லிமிட்டட் கான்டாக்ட்ஸ் மே பி காஸ்ட் எஃபிஷியன்ட் பட் கேன் அண்டர் பர்ஃபார்ம் ஆன் நாய்ஸ் டாஸ்க். ஏன்னா இந்த கஸ்டமர் வெப்சைட் கமர்ஷியல் வெப்சைட் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இல்லை ஏர்டெல்லாம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே சாட் பாட் இருக்கும் உங்களுக்கு வந்து. அதுக்கிட்டலாம் நீங்கள் என்ன பண்ணீங்க அதுக்கிட்ட அது சம்மந்தமான கேஸுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுங்க. மற்ற வேறு எது கேட்டாலும் என்ன பண்ண உங்களுக்கு அனிபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் குட் நாட் ஃபைண்ட் ஆன்சர் தான் உங்களுக்கு வரும் உங்களுக்கு.
அது எல்லாமே ஸ்மாலர் மாடல் அப்படின்னா. லார்ஜர் மாடல்லாம் பண்ணால் உங்களுக்கு இருக்கேன் மோர் ரிசோர்ஸ் பட் டெப்த் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து சயின்டிஃபிக் டிஃபென்ஸு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்எல்எம் தான் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எல்லாமே எல்எல்எம் தான் யூஸ் பண்ணுறாங்க அங்கே. ஓகேங்களா. ஓகேங்க. கார்டெக்ஸில் வந்து உங்களுக்கு மாடல் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஹையர் வேல்யூவில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ 5வது பார்த்தீங்க அப்படின்னா டாப் கே சாம்பிளிங் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த டாப் கே சாம்பிளிங் இஸ் த decoding parameter that narrow down the model's option to top k most likely next wordனு சொல்லலாம். நம்ம சொல்லுவோம்ல ஓகேங்க, இருக்கிற ஆன்சரில் பெஸ்ட் ஆன்சர் 5 ஆன்சர் இருக்குது. அந்த 5 என்ன பண்ணுங்க, பெஸ்ட்டாக ஒன்று சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் டாப் கே அப்படின்னா டாப்பில் இருக்க 10 பெஸ்ட் எது ஒன்று சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் உங்களுக்கு வந்து ஓகேங்களா டாப் கே சாம்பிளிங் அப்படின்னு சொல்கிறது. அதாவது கன்சிடரிங் எவ்ரி பாசிபிள் வேர்டு இந்த மாடலில் வைக்கபிள் இருக்கு உங்களுக்கு. நம்ம ஒரு சினாரியோ கொடுக்குறோம், சினாரியோ கொடுத்துட்டு என்ன பண்ண உங்களுக்கு அதில் வந்து டாப் ஆன்சர்லேயே பெஸ்ட் ஆன்சர் ஒன்று சூஸ் பண்ண அப்படின்னா லாஸ்ட் 10 ஆன்சர் பெஸ்ட் ஆன்சர் சூஸ் பண்ணது தான் உங்களுக்கு வந்து இங்கே டாப் கே சாம்பிளிங் அப்படின்னு சொல்கிறது வந்து. அப்போ என்ன பண்ணும் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணாது, கரெக்டாக ஒரு லாஸ்ட் ஒரு 10 இது சூஸ் பண்ணி 10 பெஸ்ட் எதுவும் அது சூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண அப்போ குயிக்காகவும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். உங்களுக்கு இட் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் த மோஸ்ட் லைக்லி ஒன் விச் கிவ் த மோர் கண்ட்ரோல் ஓவர் ஹவு ப்ரிடிக்டபிள் ஆர் சர்ப்ரைசிங் அவுட்புட். அப்போ லோவர் கே வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 to 10 டைம்ஸ்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இஸ் மோர் லைக் தான் நெக்ஸ்ட் வேர்ட் குயிக்காக உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துரும். உங்களுக்கு ஹையர் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 100 ஆப்ஷனில் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 ஆன்சரில் ஒரு பெஸ்ட்டு ஆன்சர் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், அதுதான் உங்களுக்கு டாப் கே சாம்பிளிங் சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜி ப்ராம்ப்டிங் ஆன் எல்எல்எம் டு கம்ப்ளீட் தி சென்டென்ஸ். இந்த ஓஷனிஷ் அப்படின்னா இந்த கேக்கு 5 என்ன பண்ண உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு அந்த டாப் 5ல வந்து பெஸ்ட் ஆன்சர் வந்து சூஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. அதே கேகல் 15 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50 டாப் 50ல வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆன்சர் சூஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ டாப் கே யூஸ் யூஸ்ஃபுல் வென் யூ வாண்ட் டு கைடு த டோன் ஆஃப் த அவுட்புட், லோவர் வேல்யூ ஆர் பெட்டர் டு டெக்னிக்கல் அக்யூரசி, கோடிங், சம்மரைஸ், ஹையர் வேல்யூ ஆர் ஷூட் கிரியேட்டிவ் ரைட்டிங் ஆர் டயலாக் வேர் சம் அன்பிரடிக்டபிள் ஆஸ் வேல்யூன்னு சொல்லணும் உங்களுக்கு. டாப் பி சாம்பிளிங் ஆர் நியூக்ளியஸ் சாம்பிளிங் பேராமீட்டர் இருக்கு. ஸோ இது என்ன ஆல்சோ நோன் as நியூக்ளியஸ் சாம்பிளிங் ஆர் செட் த ப்ராபபிலிட்டி threshold rather than a fixed number of options சொல்லலாம் உங்களுக்கு. Instead of choosing from a fixed top k numbers of likelihood, this model select from a dynamic pool of token whose combined probability mass extend a chosen threshold சொல்லலாம் உங்களுக்கு. ஒரு 10 பெஸ்ட் 10ல இருந்து ஒன்று சூஸ் பண்ண சொல்றதை விட உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து ரேண்டமாக அதுவே டைனமிக் பண்ணிக்க. நீயே என்ன பண்ண உங்களுக்கு ஒரு டைனமிக்காக ஒரு 10 லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்க, அதில் எது பெஸ்ட்டாக அதை சூஸ் பண்ண சொல்கிறதுக்கு என்ன டாப் 10 இருக்குல்ல, அதில் போய் ஒன்று சூஸ் பண்ணுறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல உங்களுக்கு வந்து. அப்போ இது என்ன பண்ணி இதுவே டைனமிக்காக ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி அதில் டாப் என்ன இருக்குது அது சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் உங்களுக்கு வந்து. லோவர் பி வேல்யூ ரெஸ்ட்ரிக்ட் த மாடல் டு ஒன்லி த மோஸ்ட் ப்ரிடிக்டபிள் வேர்டுன்னு சொல்லலாம். ஹையர் வேல்யூ லெட் த மாடல் எக்ஸ்ப்ளோர் ஏ ப்ராடர் ரேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம் உங்களுக்கு. எக்ஸாம்பிள் த ஃபாரஸ்ட் வாஸ் அப்படின்னா உங்களுக்கு டாப் பி 0.2 இருந்ததுன்னா இந்த ஃபாரஸ்ட் வாஸ் டென்ஸ் அண்ட் குவைட்னு சொல்லணும். அதே டாப் பி வந்து 0.5 இருந்தது அப்படின்னா ஃபாரஸ்ட் வாஸ் கவர்டு இன் மிஸ்ட் சைலண்ட் பட் அலைவ்னு கொடுக்கும். அதே டாப் பி ஈக்குவல் 0.9 இருந்ததுன்னா ஃபாரஸ்ட் வார் ஹம்மிங் வித் ஃபர்காட்டன் ஸ்டோரி அண்ட் விஸ்பர் ஆஃப் த வைல்டுன்னு சொல்லும். Top P sampling dynamically adapt to the context, unlike top K which uses a fixed cutoff. Top P fluxes based on how concentrated the model prediction are. So usually best to tweak either temperature or top P, not both. ஏதாவது ஒன்று தான் வச்சுக்கோங்க. இங்கே இருக்க எல்லா பேராமீட்டரும் எல்லாமே இந்த செட் பண்ண மாட்டோம், ஏதாவது ஒரு பேராமீட்டர் தான் நம்ம வந்து செட் பண்ணிப்போம். டெம்பரேச்சர் டாப் P ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிங்க அப்படி சொல்கிறான். Adjusting both at once can be lead to an unpredictable result. So start with one and fine tune based on the how much creativity or control you need. ஸோ 7வது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி அண்ட் ப்ரெசன்ஸ் பெனால்ட்டி அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. when an LLM writes something, it sometimes repeat words or phrase. These two settings help control it. சில சமயம் நம்மளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வார்த்தையை சொல்கிறோம், ஒரு கருத்து சொல்கிறோம்னா நம்ம திருப்பி அதே சொல்லிட்டு இருப்போம் உங்களுக்கு வந்து. அதுவும் எல்எல்எம்க்கு நடக்கும் உங்களுக்கு. அது சில வார்த்தைக்கு திருப்பி ரிப்பீட் பண்ணுறது, சில சொன்னதே திருப்பி சொல்கிறது இல்லை இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டேக்லாம் உங்களுக்கு எப்படி பண்ணுன்னா இந்த ஃப்ரீக்வன்சி பெனால்ட்டிஸ் அண்ட் ப்ரெசன்ஸ் பெனால்ட்டிஸ் பேஸ் பண்ணி உங்கள் பேராமீட்டர் பேஸ் பண்ணி அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுன்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து.
ஸோ ஃப்ரீக்வன்சி பெனால்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா it tells the model the more you have already used a word the less you should use it again. It stop the model from saying the same word too many times. அதுக்கப்புறம் ப்ரெசன்ஸ் பெனால்ட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா it tells the model if you have already said this word once you try using some other different next time. It encourages more variety in the vocabulary சொல்லலாம். சொன்ன கருத்தை திருப்பி சொல்றதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் உங்களுக்கு இது ப்ரெசன்ஸ் பெனால்ட்டி என்ன ஃப்ரீக்வன்சி பெனால்ட்டி ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். ஒரே வார்த்தை திருப்பி திருப்பி சொல்கிறது, ஒரே சென்டென்ஸ் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறது, இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணோம்னா இந்த ரெண்டு பேராமீட்டர் வழியை நம்ம பண்ண முடியும். உங்களுக்கு வந்து பர்த் வேல்யூ யூஸ்வலி ரேஞ்ச் ஃப்ரம் -2 to 2.0ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஹையர் பாசிட்டிவ் வேல்யூ என்கரேஜ் டைவர்சிட்டி பை அவாய்டிங் ரிப்பீட்டேஷன். A low or negative value allow or even encourage repeated words which can be useful in poetry, emphasis or branding messaging சொல்லலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் யுவர் ஃபேவரட் சிட்டி அப்படின்னா வித் நோ பெனால்ட்டி அப்படின்னா என்ன பண்ணுவோம் உங்களுக்கு பாரிஸ் இஸ் பியூட்டிஃபுல், பாரிஸ் இஸ் ரொமான்டிக், பாரிஸ் அமேசிங் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃப்ரீக்வன்சி பெனால்ட்டி ஆஃப் 1.5 அப்படின்னா நம்ம பாரிஸ் இஸ் பியூட்டிஃபுல், ரொமான்டிக் அண்ட் ஃபில்டு வித் கிரேட் ஃபுட் அண்ட் கல்ச்சர். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாரிஸ் என்பது ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணிருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் யூஸ் பண்ண 3 வாட்டி யூஸ் பண்ணிச்சு உங்களுக்கு. வித் ப்ரெசன்ஸ் பெனால்ட்டி ஆஃப் 1.5 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் உங்களுக்கு சிட்டி இஸ் ஷார்மிங், எக்ஸைட்டிங் அண்ட் ரிச் வித் history அப்படின்னு சொல்லுவாங்க. These settings are specifically helpful in longer output or when generating a dialogue, description or any creative writing சொல்லலாம். They make the responses feel less repetitive and more engaging for the reader. Start with the small penalty values like 0.5 to 1.0 and increase if the model repeats too often. Use both parameters together for best result in promoting variety without using coherence, without losing coherence. இதுக்கப்புறம் ஸ்டாப் சீக்வன்ஸ்னு ஒரு பேராமீட்டர் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில என்ன பண்ணுங்க சில வார்த்தை சொல்கிறப்ப என்ன பண்ணுவோம் உங்களுக்கு எல்எல்எம் வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேம்லிங்கு இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஓகேங்களா ஒரு பாம்பு எப்படி தயாரிக்கிறது அப்படி யாராவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா அவங்க ஆன்சர் பண்ணாது அப்படின்னு செட் பண்ண முடியல. உடனே என்ன பண்ண எல்எல்எம் ஸ்டாப் ரெஸ்பாண்டிங், அதுதான் ஸ்டாப் சீக்வன்ஸ்னு சொல்லுவோம் உங்களுக்கு. Custom is staff token that immediately halt the generation critical in a structure output JSON preventing spillover text சொல்லலாம் உங்களுக்கு. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ண உங்களுக்கு எல்எல்எம் வந்து எல்லாத்துக்கும் வந்து பதில் சொல்லுமா அப்படின்னா அதுக்கு ஒரு மாரல் ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருப்பாங்கல்ல. நீங்கள் கூட யூஸோட இன்புட்டில் வந்து இந்த வார்த்தை இருந்ததுன்னா நீ பண்ணாத ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கேம்லிங்கு இல்லை பாம்பு, நியூக்ளியர் பாம்பு இது மாதிரி வார்த்தைக்கு இருந்தால் ஸ்டாப் பண்ணு சொல்லியிருப்பாங்களா, அதெல்லாம் ஸ்டாப் சீக்வன்ஸ் சொல்லலாம். இப்போ இந்த பேராமீட்டர் ஃபுல்லாக என்ன பண்ணும் உங்களுக்கு எல்எல்எம்மோட ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணு தான் சொல்லலாம் உங்களுக்கு. ஸோ ஒய் பேராமீட்டர் கவுண்ட் மேட்டர், இதே மாதிரி பேராமீட்டர் கவுண்ட் எப்படி மேட்டர் ஆகுதுன்னா நம்பர் ஆஃப் பேராமீட்டர் ஜென்ரலி கண்ட்ரோல் வித் எ மாடல்ஸ் கேப்பபிலிட்டின்னு சொல்லலாம். அப்போ ஸ்மாலர் மாடல் பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் டு 8 பில்லியன் பேராமீட்டர் இருக்கும். ஸோ ஸ்மால் மாடல்ஸ் எஸ்எல்எம் ஸ்மால் லாங்குவேஜ் மாடல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டு, லைட் வெயிட்டு அண்ட் ஆஃபர் லோக்கலியே நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எஸ்எல்எம் ஃபுல்லாக நம்ம லோக்கல் நம்ம டெஸ்க்டாப்பில் மொபைல் லேப்டாப்லாம் ரன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தே ஆர் எக்ஸலன்ட் ஃபார் ஸ்பெசிஃபிக் டாஸ்க்னு சொல்லலாம். மீடியம் மாடல்ஸ் இருக்குது உங்களுக்கு 14 பில்லியன் டு 70 பில்லியன் பேராமீட்டர் இருக்குது உங்களுக்கு. ஸ்வீட் ஸ்பாட் ஃபார் என்டர்பிரைஸில் மேக்ஸிமம் கார்பரேட் லார்ஜ் ஸ்கேல் என்டர்பிரைஸில் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. மீடியம் மாடல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. தே பாசஸ் டீப் ரீசனிங் கேப்பபிலிட்டிஸ், ஸ்ட்ராங் கோடிங் ஸ்கில் அண்ட் வாஸ்ட் நாலேஜ் பேஸ் வைல் ரிமைனிங் ரிலேட்டிவ்லி காஸ்ட் எஃபெக்டிவ் சொன்னாங்க. லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் தான் ஃப்ரண்டேர் மாடல்ஸ் சொன்னால் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பேராமீட்டர் இருக்குது உங்களுக்கு. ஹைலி சொஃபிஸ்டிகேட்டட் நீர் மாடல் கேப்பபிள் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் செயின் ஆஃப் தாட்ஸ்னு சொன்னாங்க. சாட்ஜிபி, கிளாடு, ஜெமினி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேர் மாடல் ஆர் லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் வந்து காமன் யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து. ஸோ எஃபிஷியன்சி கேவைட்னு பார்த்தீங்கன்னா மோர் பேராமீட்டர் டஸ் நாட் டோன்ட் ஆட்டோமேட்டிக்லி மீன் ஏ பெட்டர் மாடல். பேராமீட்டர் அதிகமாக பேராமீட்டர் நம்ம பெட்டர் மாடல் சொல்ல முடியாது. ஆர்கிடெக்சர் பிரேக் தோஸ் பெட்டர் ட்ரைனிங், டேட்டா குவாலிட்டி அந்த ஆப்டிமைசேஷன் டெக்னிக் இதெல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு என்ன பண்ணும் ஒரு மாடல் எஃபிஷியன்ட் ஒர்க் பண்ண சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாடு மற்றதை விட ரொம்ப பெட்டராக ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாம் கிளாடு, ஜெமினியும், சாட்ஜிபிடி எல்லாமே பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.2 ட்ரில்லியன் 3 ட்ரில்லியன் 4 ட்ரில்லியன் பேராமீட்டர் இருக்கான். ஆனால் கிளாடு மற்றது விட எப்படி டிஃபர் ஆகுது மேபி என்ன பண்ணும் உங்களுக்கு அதில் வந்து ஆர்கிடெக்சர் பேக் இதாக இருக்கலாம் உங்களுக்கு. இல்லாட்டி பெட்டர் ட்ரைனிங் எடுத்து சொல்லலாம் உங்களுக்கு. இல்லை பெட்டர் டேட்டா செட் எடுத்து ட்ரெயின் பண்ணியிருக்கலாம் உங்களுக்கு வந்து.
அதே மாதிரி ஆப்டிமைசேஷன் டெக்னிக் இதை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ அதனால தான் என்ன ஆகணும், ஒரு மாடல் மற்ற மாடலோட கம்பேரேட்டிவாக ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வேலை செய்ய அப்படின்னா இதுவும் உங்களுக்கு காரணமாக இருக்கலாம் உங்களுக்கு. சில சமயம் பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் மாடலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓல்டர் லார்ஜ் மாடலில் உங்களுக்கு அவுட் பர்ஃபார்ம் பண்ணும் சில டாஸ்கில் வந்து உங்களுக்கு. ஸோ பேராமீட்டருக்கு ஹைப்பர் பேராமீட்டருக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேராமீட்டர்ஸ் லேர்ன் ஆட்டோமேட்டிக்லி வித் த மாடல் டியூரிங் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லலாம். லைக் வெயிட்ஸ் அண்ட் பயாஸ் யூ டோன்ட் சேஞ்ச் திஸ் மேனுவலி. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ண மாட்டோம். இந்த மாடல் பேராமீட்டரில் என்ன பண்ணும் உங்களுக்கு, இட் வில் லேர்ன்டு பை த பேராமீட்டர் இன் மெடிசன் லேர்ன்டு நாலேஜ் இன் மெமரின்னு சொல்கிறது உங்களுக்கு பேராமீட்டர் சொல்கிறது. அந்த நம்ம எப்படி ஒரு சாப்டர் ஒரு ஸ்டோரியை படிச்சுட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ, ஒரு என்ன சொல்ல வருது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்ல, அதுதான் நாலேஜ் சொல்லுது. அதே மாதிரி தான் என்ன பண்ணும் உங்களுக்கு, நீங்கள் கொடுக்க செனாரியோ இன்புட் எல்லாத்தையும் என்ன பண்ணும் உங்களுக்கு எல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது என்ன பண்ணுவாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்காங்க. தட் இஸ் கால் பேராமீட்டர் சொல்கிறது. Hyperparameter settings configure outside or after the training to control how the model behave or generate output சொல்ல வந்து. ஹைப்பர் பேராமீட்டர் என்ன பண்ணுங்க, ஒரு யூசரோட இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ டெவலப்பருங்க என்ன டெவலப் பண்ணுறப்ப ஐஜென்டிக் ஆப்ஷன் டெவலப் பண்ணுறப்ப இந்த ஓகேங்களா இந்த ஹைப்பர் பேராமீட்டர்லாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து செட் பண்ணும் உங்களுக்கு. இது இட் இஸ் அட்ஜஸ்டபிள் சொல்லலாம் உங்களுக்கு வந்து. ஸோ கன்க்ளூஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன, அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் பேராமீட்டர்ஸ் எசென்ஷியல் ஃபார் பில்டிங் மாடல்ஸ் தட் ரெஸ்பாண்ட் ரிலையபிளி, ஜெனரேட் ரிலேவன்ட் கண்டென்ட் அண்ட் ஸ்டே எஃபிஷியன்ட் அப்படி சொல்லலாம். தி செட்டிங்ஸ் டூ மோர் தென் ஜஸ்ட் அட்ஜஸ்ட் அவுட்புட் ஸ்டைல், தே ஆர் டைரக்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் ஹவு யுவர் எல்எல்எம் பிஹேவ் இன் ரியல் வேர்ல்ட்ஸ் யூஸ். By carefully tuning the parameter like temperature, top K, top P and output limits, team can align model behavior with the product goal, whether the priority is predictability, creativity and cost control. Each parameter play a role in shaping result. Language models continue to evolve. These who understand how to fine-tune these controls will be better equipped to build the responsible high-performance AI product. இப்போ இருக்கையில் ஏஐ ஏஜென்ட், ஏஐ ஐஜென்டிக் ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேராமீட்டர் வந்து என்ன யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, அவங்க இந்த ஃபைன் டியூன் பண்ணுறாங்க. எவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக இருக்கணும், எவ்வளோ ப்ரிடிக்டிவ் ஆன்சர் வரணும் உங்களுக்கு, எவ்வளோ லென்த்தி ஆன்சர் வரணும், எப்படி உங்களுக்கு வந்து அந்த ஏஜென்டிக் ஆப்ஸ் மல்டி ஏஜென்ட் சிஸ்டமில் எப்படி டெவலப் பண்ணுறாங்கன்னா இது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து டெவலப் பண்ணுறாங்க.